ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரேக்கிங் குட் சேனல். இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லாங்க. சென்னையில் ஒரு 3 பேர்த்த கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தகவலாக கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலியவே கொலை பண்ணியிருக்காங்க. அதை செக்ஷனில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது பின்னாடி என்ன நடந்திருக்கு, யார் கொலை பண்ணியிருக்கா, எங்கே எப்போ நடந்தது, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது சென்னையில் ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறாரு நம்ம பீகார் சேர்ந்த ஒருத்தர். அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் காலேஜில் அந்த வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சமயத்தில் 26ஆம் தேதி ஒரு 5 பேர் சேர்ந்து அவரையும் குழந்தையும் அவங்களோட ஒய்ஃபையும் 3 பேர்த்த சேர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொலை பண்ணி வந்து போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் வந்து எங்கே கிடச்சிருக்காருன்னா, அதாவது கார் ஸ்டோர் ரூமுக்கு பிறகு அவரோட பாடி வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கவரில் கட்டி தூக்கி எறிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தகவலாக கொடுத்துருக்காங்க. சிசிடிவி காட்சியில் பார்க்கும்போது 2 பேர்த்த பார்த்து பிடிச்சிட்டாங்க. அந்த 2 பேர்த்துக்கிட்ட விசாரிக்க போலீஸார் விசாரிக்கிறாங்க. விசாரிக்க இன்னொரு தகவலும் வெளியே வருது. அவங்கள பார்க்குறக்காக பிள்ளையும் அவங்க ஒய்ஃபும் 2 பேரும் வந்து பீகார்லேருந்து அடிக்கடி சென்னை வந்து ஹஸ்பண்டை பார்த்துட்டு போகிறது வழக்கமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாரா, இல்லை ஒய்ஃப் கிட்ட இவங்க தப்பாக நடந்திருக்காங்களான்னு சொல்லி சரியாக தெரியல. போலீஸார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் குடும்பத்தோட ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேர்த்த பிடிச்சவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து குழந்தையும் சேர்ந்து கொண்டிருக்கோம். அது எங்கே போட்டிருக்கோம்னா, இந்த கூவார் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒரு சாக்கில் கட்டி உள்ளே போட்டிருக்காங்க. அது போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒய்ஃபை மட்டும் எங்கே கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி தெரியல. அது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தகவலாக வெளியே இருக்குது. பீகார்லேருந்து இங்கே வந்து ஏதோ ஒன்று பொழைச்சி சம்பாரித்து ஏதோ ஒன்று குடும்பத்தை காப்பாற்றுறான்னு சொல்லி வராங்க. ஆனால் இந்த 5 பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கான்னு கேட்கும்போது ஒரு பதட்டத்தவே உண்டாகுதுன்னே சொல்லாங்க. இப்போ தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு சென்னையில். அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் கொடூரமாக ஒருத்தர் வந்து கொன்னார். அவருக்கு வந்து பலத்தை அடிபட்டுச்சுன்னே சொல்லாங்க. அதாவது லைட்டான உயிருக்கு வந்து சேதாரம் வந்து லெவலாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்களை 3 பேர்த்தையுமே கொண்டு போட்டதுன்னு கேட்கும்போது சென்னை மக்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குந்தாங்க சொல்லி ஆதாரக்காரங்களுக்கெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குதுன்னு கேட்கும்போது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோடு இருக்குன்னு சொல்லாங்க. ஆனால் இப்போ ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க, குழந்தையும் இறந்துருச்சுன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை மட்டும் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் கஞ்சா இதுன்னு அடிக்டாக இருக்காங்க. அதை வந்து எவ்வளோ தான் விழிப்புணர்வாக சொல்லி வீடியோ போட்டாலும் அதை வந்து சரிப்படுத்துறது வந்து கடமை எல்லாத்துக்கு கீழே தான் இருக்குது. கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லதுன்னே சொல்லாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்க உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பாலிடெக்னிக்கில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறாரு. தான் ஒய்ஃபுக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க, அத்துமீறலாக பாலியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, ஈடுபட்டிருக்காங்க. அதை தட்டி கேட்க ஹஸ்பண்டு போனவுடனே குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி இன்னொரு தரப்புலேருந்து மட்டும் சொல்லப்படுதுன்னே சொல்லாங்க. இப்போ நியூஸ்லேயே இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. 26ஆம் தேதி இவரோட பாடி கிடைக்கப்பட்டது. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு டாக்கு போயிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்க உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க குடும்பத்தாளுக்கு ஆழ்ந்திரங்கள் நம்ம பிரேக்கிங் குட் சேனல் சார்பாக தெரிஞ்சுக்கொள்வோம். நன்றி.